எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அனைத்து பெண்களுக்கும், அதாவது மெஜாரிட்டியான பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றியும் அதுலேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 இருக்குது. அந்த 10 சிம்டம்ஸ் ஏன் வருது, அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முழுக்க தமிழ்லேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்ற விஷயங்களையுமே நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது. அது நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ ரிப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை, அதாவது மற்றவங்களுடைய கமெண்டில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நியூ கமெண்ட்டாகவே பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு, உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் சரியாக நடந்தால் தான் அது சரிவர நடைபெறும். இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய எக்கானது கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூபில் வெயிட் பண்ணும் ஸ்பெர்முக்காக. ஸ்பெர்ம் கூட அங்கே அந்த எக்கு ஃபெர்டிலைசேஷன் ஆகும். இந்த எக்கு பெண்ணோட உடம்புல 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். ஆணிட்டிருந்து வரக்கூடிய விந்தணுவானது பெண்ணுடைய கர்ப்பப்பையில் மினிமம் 3 நாட்கள் வரைக்கும் உயிரோடவே இருக்கும். அது உங்களுடைய கர்ப்பவிக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். கருமுட்டையோட இணைஞ்சு ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய செல் பிரிதல் நிகழ்வு நடைபெறும் 2, 4, 8. அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது 5 நாட்கள் வரைக்குமே நடைபெறும். அதுக்கடுத்து உங்களுடைய எக்கானது எம்ப்ரியோவாக மாறி இருக்கும். அப்படி எம்ப்ரியோவாக மாறி இருக்கிற அந்த கருமுட்டையானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற எண்டோமெட்ரியத்தில் கருப்பதிதலில் ஈடுபடும். உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது கருப்பதிதலில் ஈடுபடுறதுக்கு உங்களுடைய எண்டோமெட்ரியம் ஆனது 18 mmலேருந்து 22 mm இருக்கணும். அப்போ தான் உங்கள் குழந்தையால் ஈஸியாக அவங்களுடைய கர்ப்பப்பையில் நல்ல கருப்பதிதலில் ஈடுபட்டு ஹெல்த்தியாக வளர முடியும். இந்த கருப்பதிதல் சரியாக நடக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு ஏர்லி மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்பையும் அதுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுதும் சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இம்ப்ளான்டேஷன் சரியாக நடந்ததுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு, அதிகப்படியான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய பொதுவான 10 அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இந்த ப்ளீடிங் ஏன் உருவாகுது அப்படின்னா ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ மேலோட்டமாக சொல்லிடுறேன். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது உங்களுடைய கருவாக மாறி இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையானது உங்களுடைய கர்ப்பப்பையில் பதியும் பொழுது சில ட்ராப் ஆஃப் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கிறது இயல்பானது. இது எல்லாருக்குமே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 130லேருந்து 50% பெண்களுக்கு இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த ப்ளீடிங் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்கள் அவங்களுடைய கர்ப்பத்தை உறுதி பண்ணதுக்கு அப்புறமும் சரி, உறுதி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, லைட்டாக இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பார்த்துட்டு நம்ம பீரியட்ஸ் தான் ஆகிட்டோம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் பண்ணக்கூடிய சில செயல்கள் அப்படிங்கிறது அதுவே உங்களுடைய குழந்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி நம்மளோட சேனலில் தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கர்ப்பத்துடைய பொதுவான அறிகுறி அப்படின்றது முதுகுவலி, அதாவது பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் பெயின் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்ப்பப்பையில் கருப்பதிதல் நிகழ்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது கை அளவு தான் இருக்கும், உங்களுடைய உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அதில் ஒரு உயிர் பதியும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளுமே வளரும் பொழுது அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு வயிற்றில் சில மாற்றங்களும், அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் சில மாற்றங்களும்
மாற்றங்களும் ஏற்படுது. இந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது திடீர்னு உங்களுக்கு ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரியோ இல்லை அப்படின்னா பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இல்லை அந்த முதுகு தண்டுவடம் நடு முதுகுல கூட வலி இருக்கிறதோ, இது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றத 100% உறுதி பண்ணக்கூடிய அறிகுறி அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவலி. தலைவலி அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் 100% நிறைய பெண்களுக்கு இருக்கும். இந்த தலைவலி ஏற்படுறதுக்கான காரணம் உங்கள் உடம்புல இயல்பாக இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவுகள் மாறுபடும். அதாவது இப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்றது திடீர்னு ஒரு புது வகையான ஹார்மோன் சொல்லக்கூடிய இந்த பிரெக்னன்சி ஹார்மோனாக இருக்கக்கூடிய பீட்டா ஹெச்சிசி ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அந்த ஹார்மோனுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய மூளை அடாப்ட் ஆகும். அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு சில மாற்றங்கள் நிகழும். அதனால தான் உங்களுக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது ஏற்படும். இது அதிகப்படியான பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. இது தாங்க முடியாத அளவுக்கு கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனநிலை மாற்றம், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நேரத்தில் நிலையாகவே இருக்காது. இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் சொல்லலாம். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் அதிகரிக்க உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையுமே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது திடீர்னு கோபமாக இருக்கும், திடீர்னு அழுகையாக இருக்கும், திடீர்னு சோகமாக இருப்பீங்க. உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் அந்த முதல் 3 மாதங்களுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த முதல் 3 மாதங்களுமே நீங்கள் ஏன்டா ப்ரெக்னென்ட் ஆனோன்ற மாதிரி கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த முதல் 3 மாதங்கள் தான் சொல்லலாம். இந்த மாதங்களில் உங்கள் மனநிலையை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடி வயிற்று வலி. அடி வயிற்று வலி ஏன் ஏற்படுதுன்னா உங்களோட கர்ப்பப்பையில் கருப்பதிதல் நிகழும் பொழுது சிலருக்கு அடிவயிற்று வலி ஏற்படும், சிலருக்கு வலி கூட ஏற்படாமல் இருக்கலாம். இந்த வலி அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இல்லை அப்படின்னா சுருக்குன்னு உங்களுடைய தொப்புள் கால் குத்துற மாதிரியோ, தொப்புள் காலுக்கு கீழே ஒன் சைடு வலியாக இருக்கிறதோ இல்லை வலது பக்கமோ இடது பக்கமோ சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிகள் இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பானது உங்களுடைய ப்ரெக்னன்சியில். இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஏற்படும். 100% பெண்களுக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது சுருக்குன்னு குத்துறதோ இல்லை ஒரு பக்க வயிற்று வலியாவோ இல்லை உள்ள பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடிவயிற்று வலி வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிவயிற்று வலியில் பயங்கரமாக நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன்னா அது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய களையிறதுக்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மார்பக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய பீரியட்ஸ்லேயும் இருக்கும், ப்ரெக்னன்சிலையும் இருக்கும். இதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது தனியாகவே நான் போடுறேன். மார்பக மாற்றம் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தையை தாங்கி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மார்பகத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது ஏற்படுறதுக்கு காரணம் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால தான். இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னாலையும் உங்களுடைய உடம்புல பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுனாலையும், பொதுவாகவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய பிரஸ்ட் பகுதியில் வலி ஏற்படுறது இயல்பான ஒன்று. அது ஹெவியாகவோ வீக்கமாகவோ சென்சிட்டிவாகவோ இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசி. உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்போ பசிக்குது எப்போ பசிக்காமல் இருக்குதுன்னே உங்களால் சொல்ல முடியாது. சிலருக்கு அதிகமாக பசிக்கும், சிலருக்கு பசிக்காமல் கூட இருக்கும். நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. உங்களுக்கு பசி எடுக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முதல்ல உங்கள் குழந்தைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மீதி தான் உங்களுடைய உடம்புக்கு போகும். அதனால உங்க குழந்தைக்கு எந்தவித பாதிப்புகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். நிறைய பெண்களுக்கு காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நீங்கள் ஆரம்பத்திலே உங்களுக்கு காய்ச்சல் இந்த மாதிரியான டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி இழக்கும் பொழுது
நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கனாலே நார்மலாக எதிர்ப்பு சக்தி இழப்பீங்க. அப்படி எதிர்ப்பு சக்தி இழக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸோ, அதாவது நோய் கிருமிகள் தொற்றுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஏர்லி மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காய்ச்சல் வரும் பொழுது நீங்கள் வேறு எந்த இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு அதுக்கான உங்களுடைய குழந்தையை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய 9வது பொதுவான அறிகுறி அப்படிங்கிறது வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். பீரியட்ஸ்க்கும் சரி ப்ரெக்னென்சிக்கும் சரி வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கிறது இயல்பான ஒன்று. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரினா இருந்தது, இருந்தும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் பீரியட் ஆகிட்டேன், இது ஏன் அப்படின்ற கொஸ்டின்ஸ்னால் கேட்குறீங்க. இதை டிஃபர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியது. இந்த வெள்ளைப்படுதலுக்கு நீங்கள் எப்போ கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்மெல்லிங் சென்ஸோடையோ இல்லை கலர் வேரியாகியோ உங்களுடைய பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் அப்போ அதுக்கான கவனத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்புறுப்பில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகப்பருக்கள். முகப்பருக்கள் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஏற்படும். இது ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ் தான். ஹார்மோன்ஸோடைய அளவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த முகப்பருக்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய பேருக்கு முக தோற்றம் அப்படிங்கிறதே மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 10 சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு பொதுவாக ப்ரெக்னன்சியில் எல்லாருடைய ப்ரெக்னன்சிலுமே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் ரொம்ப நன்றி.